أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما نافعا ورزقا طيبا وعملا صالحا. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصيتي بيدك، ماض في حكمك، عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك، أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். ஓகே, இப்ப நம்ம ததப்புருல் குர்ஆன் ஆரம்பிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து நம்ம சூரா ஆல இம்ரான் பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். 190வது வசனம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய சான்றுகளை நம்ம தொடர்ந்து சிந்திச்சுட்டு வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால நம்ம வானங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் முழுசா படிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் அதோடைய அறிவுங்கிறது கடல் மாதிரி. சுபஹானல்லாஹ். அதுல ஒரு துளிகளை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ வானங்களை பத்தி நம்ம போன ஒரு சில லெசன்ஸா பார்த்துட்டு கிளாஸஸா பார்த்துட்டு வர்றோம். என்னென்னலாம் வானங்கள் பத்தி பார்த்திருக்கோம் அப்படின்னு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நினைப்புல நிக்கிறது சொல்லுங்க பாப்போம். மேகங்கள்ல 10 மேகங்களை பார்த்தோம். மாஷா அல்லாஹ். ஓகே, ஸோ இப்படி பல வகையான மேகங்களை பத்தி பார்த்தோம். வேற என்னெல்லாம் பார்த்தோம்? வானம் ஏன் ப்ளூவா இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வானத்துல என்னெல்லாம் இருக்குங்கிறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வானத்தோட கலர் சூரியன் மறையும் போது சூரியன் உதயத்துக்கு அப்ப ஏன் டிஃப்ரெண்ட் கலரா இருக்கு, ஏன் ரெட் ஆரஞ்சா இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். வானத்துடைய அடுக்குகளை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறமா வானம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி சிந்திச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறமா மேகத்தை பத்தி பார்த்தோம். மேகம்னா என்ன அப்படிங்கறத பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மேகம் ஏன் வெண்மையா இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் மேகத்துடைய 10 வகைகளையும் அது ஒவ்வொன்றும் எந்த மாதிரியான ஒரு வானிலையை குறிக்குது அப்படிங்கறதையும் கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்தோம். அதுக்கப்புறம் மேகம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் அதை பத்தி சிந்திச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுதான் நம்ம வானங்களை பத்தி பார்த்தது. ஓகே, இப்ப நம்ம பூமிக்கு போறோம். பூமியை பத்தியும் அதோடைய ஒழுங்கமைப்பை பத்தியும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்கலாமா? பூமி என்றால் என்ன? என்ன பார்த்துட்டு வந்தீங்க எல்லாரும்? பார்த்துட்டு வந்து சொல்லுங்க பாப்போம். பூமினா என்ன? மனிதர்கள் வாழக்கூடிய ஒரே கிரகம் பூமி. ஓகே, மாஷா அல்லாஹ். ஓகே, சூரிய குடும்பத்துல அது 3வது கிரகம். ம்ஹும். பூமியிலயும் அடுக்குகள் இருக்குது. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நல்லா டீடைல்டா பார்த்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். வேற அவங்க சொல்லாத பாயிண்ட்ஸ் வேற யாரும் வேற எதுவும் பாத்தீங்களா? பூமிக்கு கீழே செல்ல முடியாது நல்லா சொல்லி இருக்கிறாமா. மேல போகலாம். ஒரு அளவான பூமிக்கு கீழே போக முடியாதுங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஓகே, அது பார்த்திருக்கிறோமா. அல்ஹம்துலில்லாஹ் தான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம உள்ள போவோம். நான் ரொம்ப சிம்பிளா தான் எடுத்திருக்கேன். பூமினா என்ன அப்படின்னா, பூமிங்கிறது நம்மளோட சொந்த கிரகம். நம்ம வாழ்ற பிளானட். அந்த கிரகங்கிறது பூமி தான். சூரியன்ல இருந்து இது 3வது கிரகம். இருக்கிற மத்த கிரகங்களோட கம்பேர் பண்ணும்போது இது 5வது பெரிய கிரகம். உயிரினங்கள் இருக்கிற மத்த கிரகங்கள் மொத்தம் 8 இருக்குதுன்னு சொல்றாங்க தானே. அந்த 8 கிரகங்கள்ல உயிரினங்கள் வாழ்றதுக்கு தகுந்த இடம் பூமி மட்டும்தான்.
அது மட்டும் இல்லாம பூமியில இருக்க அந்த வெப்பநிலை, அது மாதிரி அதோட ரசாயன கலவைகள், அதாவது கெமிக்கல் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த ரசாயன கலவைகள் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கறனால தான் இங்க வந்து உயிரினங்கள் வந்து வாழ முடியுது. மற்ற பிளானட்ல எல்லாம் வாழ முடியாததுக்கு காரணம் அது ஒண்ணு ரொம்ப சூடா இருக்கும், இல்ல ரொம்ப குளிரா இருக்கும். ஆனா பூமி மட்டும்தான் தகுந்த தட்ப வெப்பநிலையில இருக்குது. அதனாலதான் இங்க உயிர்கள் வாழ முடியுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கிரகத்துல வந்து ரொம்ப நிறைய நீரால சூழப்பட்டிருக்கிற பூமி, அது வந்து தனித்துவமான ஒண்ணு. மற்ற கிரகங்களோட கம்பேர் பண்ணும்போது பூமியில் நீரால் சூழப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம பூமியோட வெப்பநிலை வந்து அந்த நீரை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க வைக்குது. அப்படிங்கறனாலயும் நம்மளால இப்ப தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளால வாழ முடியுமா? முடியாதுல்ல. சோ அப்ப நம்மளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தட்ப வெப்பநிலை, அந்த தேவையான அளவு நீர் எல்லாமே சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் வந்து இந்த பூமியில தான் வச்சிருக்கிறான். புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ரொம்ப சிம்பிளானது. பூமிங்கிறது நம்ம வாழ்ற கிரகம். 3வது கிரகம் இது சூரியன்ல இருந்து பார்க்கும்போது. அது மாதிரி 5வது பெரிய கிரகம். உயிர்கள் இங்க மட்டும்தான் வாழ முடியும். அது இல்லாம இங்கே தட்பவெப்ப நிலைகளும் நீர்நிலைகளும் நம்மளுக்கு இருக்கிறனால நம்மளால கம்ஃபர்டபுளா இங்க ஒரு லைஃப் வாழ முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். பூமியில என்னெல்லாம் இருக்கு? இப்ப நம்ம வானத்தை பத்தி பார்க்கும்போது வானத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல, அது மாதிரி பூமியில என்னெல்லாம் இருக்குது? பூமியில மலைகள் இருக்கு, வெரி குட். அப்புறம் தாவரங்கள், செடி கொடிகள், அனிமல்ஸ், விலங்குகள் இருக்கு, பறவைகள், எல்லா உயிரினங்களுமே இருக்கு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, மாஷா அல்லாஹ். ஓரளவுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க. ஏன்னா நம்ம வாழ்ற பகுதிங்கிறனால நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியுது இல்ல? அல்ஹம்துலில்லாஹ். சோ பூமியில வந்து நீர்நிலைகள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 71%. அதாவது நம்ம வாழ்றதுல 4 பகுதியா பிரிச்சோம்னா 3 பகுதி வந்து நீர்நிலைகள் தான் இருக்குது பூமியில. கடல்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நிலப்பரப்புங்கிறது 30% தான். நம்ம வாழ்ற அந்த நிலப்பரப்புங்கிறது 30% தான். மித்த எல்லாமே நீர்நிலைகள் தான். அதுலதான் நம்மளுக்கு தேவையான வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, கட்டிடங்கள், விவசாயம் பண்றது எல்லாமே இந்த நிலப்பரப்புல இருக்க 30%ல தான் நம்ம பண்றோம் பூமியில. இப்ப பாருங்க, இது பூமின்னு பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூமி வட்டத்துல பாருங்க, இது ஃபுல்லாமே வந்து நீர். 71% கிட்ட. இவ்வளவு மட்டும்தான் நிலப்பரப்பு. அதுல நம்ம விவசாயம் பண்றதுக்குன்னு பாதி போயிருது. மீதி இருக்கிறதுலதான் நம்ம வாழ்ற இடம் பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்குன்னு. இதுதான் நம்ம வாழ்ற இடம். ஆமா, மித்ததெல்லாம் வந்து இப்ப கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறது, அப்படியே அதுல பெருசா மாற்றங்கள் இருக்க முடியாத விஷயங்களும் இருக்குது. சோ நம்ம வாழ்றதுங்கிறது 0.05% அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப கொஞ்சமான இடம் தான் இந்த உலகத்துல. சுபஹானல்லாஹ். இது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி மரங்கள், தாவரங்கள், செடி கொடிகள், காடுகள், காற்று, ஆகாயம் பூமியில தானே நம்ம பார்த்தோம். பூமியை சுத்தி தானே ஆகாயம் இருக்கு. மலைகள், மனிதர்கள், மிருகங்கள் எல்லாமே பூமியில தான் இருக்கும். ஸோ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது நீர்நிலைகள் 71%, நிலப்பரப்பு 30%மா இருக்குது. ஆகாயம்ங்கிறது என்னன்னு சொல்லுங்க சிஸ்டர். வானத்தை குறிப்பிடுறதா? ஆகாயங்கிறது வானம் தான், வளிமண்டலத்தை குறிப்பிடுறது. ஆமா. ஓகே, இப்ப வந்து அல்லாஹ் வந்து பூமியோட ஒழுங்கமைப்பை பத்தி சொன்னான் தானே. அப்ப பூமியோட ஒழுங்கமைப்புன்னு வரும்போது அப்ப பூமியிலையும் அடுக்குகள் இருக்கும். யாரோ சொன்னாங்களே பூமியில அடுக்குகள் இருக்குன்னு. கண்டிப்பா இருக்கு அடுக்குகள் இருக்கு. அத பத்தி பாப்போமா இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் இது வந்து டீப்பா இருக்க மாதிரி இருக்கும். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல நம்ம புரியாட்டி திரும்ப பார்க்கலாம். பூமியில வந்து மொத்தம் 4 அடுக்கு இருக்குது. மெயினா பார்த்தோம்னா 4 அடுக்குகளால பூமி ஆனது. நம்பர் 1, பூமியோட மையப்பகுதி, அதாவது நடுவுல வந்து உள் மையப்பகுதி, உள் கோர், அது இங்கிலீஷ்ல வந்து இன்னர் கோர்னு சொல்லுவாங்க. உள் மையப்பகுதியில தொடங்கி அதுக்கப்புறம் அந்த உள் மையப்பகுதியை கவர் பண்ற மாதிரி வெளி மையப்பகுதி இருக்குது. அதுக்கப்புறம் மேண்டல் அப்படிங்கிறது மேலங்கின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறமா மேலோடு இருக்குது. இதுக்காக உங்களுக்கு நான் ஒரு பிக்சர் வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்களா, இதுதான் நம்ம வாழ்ற பூமி. இந்த பூமியை நம்ம கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு உள்ள பார்த்தோம்னா இங்க பாத்தீங்களா, இதுதான் அந்த உள்கோர், உள் மைய பகுதி. ஓகே, அதுக்கு பக்கத்துல அதை சுத்தி இருக்கிறது என்னது? வெளிப்புற கோர், வெளி மைய பகுதி. அதுக்கப்புறம் அதை சுத்தி இருக்கிறது மேலங்கி, மேண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் வந்து கிரஸ்ட். கிரஸ்ட்னா மேலோடு, அது நம்ம வாழ்ற பகுதி. இன்ஷால்லா இது ஒவ்வொன்றை பத்தியும் இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். பட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பூமியோட அடுக்கு, இப்ப எப்படி நம்ம வானத்தை பத்தி பார்த்தோம், வானத்துல மொத்தம் 5 அடுக்குகள் இருக்குன்னு சொன்னோம்.
அது மாதிரி பூமியில மொத்தம் 4 அடுக்குகள் இருக்குது. ஒண்ணு உள்மைய பகுதி, அப்புறம் வெளிமைய பகுதி, அதுக்கப்புறம் மேலங்கி மேண்டல், அப்புறம் கிரஸ்ட். அந்த கிரஸ்ட் தான் நம்ம வாழ்ற பகுதி. அதுலதான் கடல் மட்டமும் நிலப்பரப்பும் இருக்குது. சரி சரி ஓகே, புரியுதா எல்லாருக்கும்? மூவ் பண்ணலாமா? போலாம்டா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த உள்மைய பகுதி இருக்குல்ல, அந்த கோர், அத பத்தி நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். இப்ப இங்க பாத்தீங்க தானே, அதே பிக்சர் தான், அந்த பூமி தான். பூமியை இப்ப படுக்க போட்டு பார்க்கறோம். இது உள்மைய பகுதி, இது வெளிமைய பகுதி, இது மேண்டல் அந்த மேலங்கி, இது பூமியோட மேலோடு. இப்ப பூமியோட அந்த உள் அடுக்கு எப்படி இருக்கும்னா, அது எதால ஆனது? இந்த பூமியோட உள் அடுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு மற்றும் நிக்கல் அப்படிங்கிற அந்த மெட்டலால ஆனது. அதிகமா இரும்பு இருக்கும், குறைந்த அளவுல நிக்கல் அப்படிங்கிற அந்த கனிமம் இருக்கும். இந்த உள் அடுக்க வந்து 2 பிரிவா பிரிக்கிறாங்க. அதுதான் வெளிக்கோர், இந்த இடம். இது வந்து உள்கோர். அந்த உள்கோர் வந்து, அதாவது உள்மைய பகுதி எப்படி இருக்கும்னா திடமா இருக்கும். திடம்னா என்னது? சாலிடா இருக்கும், ஹார்டா சாலிடா இருக்கும். அதே வந்து வெளி மைய பகுதி இருக்குதுல்ல, அது வந்து திரவமா இருக்கும். திரவம்னா லிக்விடா இருக்கும். ஏன் இந்த பகுதிகள் நம்மளுக்கு தேவை அப்படின்னா, உள்மைய பகுதி வந்து பூமியோட வெப்பத்தாலையும் அதோட அடர்த்தியாலையும் அது வந்து சாலிடா இருக்குதாம். உள்ள போக போக பூமியில இருந்து நீங்க உள்ள போக போக டெம்பரேச்சர் கூடிட்டே போகும். இருக்கிறதுலே அதிகமான டெம்பரேச்சர் உள்ள இடம்னா அந்த உள்கோர் தான், இந்த இடம் தான். ஆனா வந்து டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ஒரு பொருள் வந்து மெல்ட் தானே ஆகணும், ஒரு பொருள் உருகத்தானே செய்யணும். ஆனா வந்து அல்லாஹ் அந்த உள்கோரை வந்து ஹார்டா சாலிடா படைச்சிருக்கான். ஏன் அப்படின்னா, வெப்பம் அதிகமா இருந்தாலும் அந்த ப்ரெஷர், அது உள்ளுக்குள்ள நடுப்பகுதியில் இருக்குது, அந்த மைய பகுதியில அந்த ப்ரெஷர்னால அது வந்து அந்த லிக்விட் வந்து சாலிடா மாறிடுச்சு. அதனாலதான் அது சாலிடா இருக்குது, ரொம்ப அடர்த்தியான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. இந்த வெளிப்புற கோர் இருக்குல்ல, வெளிப்புற கோருங்கிறது இந்த பகுதி. அது வந்து திரவ நிலையில இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பூமியோட காந்த புலம் உருவாகிறதும் அந்த இடத்துலதான். இந்த காந்த மண்டலம் சார்ஜ் செய்யப்பட்ட துகள்கள் விண்வெளியிலிருந்து விரட்டுது. விண்வெளியிலிருந்து நம்மளை தாக்குற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வரும். அந்த வர்றப்போ அந்த காந்த மண்டலம் தான் அந்த நம்மளை தாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மள்ட்ட இருந்து விரட்டுதான். அவற்றின் பெரும்பாலானவை பூமியின் மேற்பரப்பை தாக்குவதை தடுக்கிறது. இதன் காரணமாக இன்றைய உலகில் உயிர்களுக்கும் நாம் நம்பியிருக்கும் மின்னணு சாதனங்களுக்கும் தீங்கு விளைவிப்பதை தடுக்க முடிகிறது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஜாப் வச்சிருக்கான்னு சொல்லுவோம் தானே, ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அதுக்குரிய அதை ஏன் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பூமிக்குள்ளார 4 அடுக்கு இருக்குது. ஒவ்வொரு அடுக்குக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்குது. உள் அடுக்கு திடமான நிலைமையில இருக்கும், ரொம்ப அடர்த்தியா இருக்கும், வெப்பம் பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். அடுத்த அடுக்கு அதை விட வெப்பம் கொஞ்சம் குறைந்த நிலைமை, ஆனா வந்து திரவமா இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள இருந்த அந்த அதோட ஹீட் இங்க எஃபெக்ட் ஆகும். ஸோ அது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம அது பூமியோட அந்த காந்த மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு லேயர். அது அந்த காந்த மண்டலம் வந்து நம்மளை வந்து விண்வெளியிலிருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான, நம்மளை பாதிக்கக்கூடிய அந்த கதிர்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்த அடுக்குக்கு நம்ம போலாமா? இப்ப அந்த மேண்டல்னா எது? இப்ப இந்த இதுல தெரியுதா, இந்த மேலங்கி. இப்ப வந்து இந்த பிக்சர்ல பாருங்க, இது உள்கோர், உள்மைய பகுதி, வெளிமைய பகுதி, அதுக்கப்புறம் மேண்டில். இங்க 2 லேயரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து மேண்டில் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய பகுதி. அதுல வந்து கீழ் மேலங்கி, மேல் மேலங்கி அப்படின்னும், அதுக்கப்புறம் கிரஸ்ட் அந்த மேலோடு அப்படிங்கிறதாவும் பிரிச்சிருக்காங்க. ஓகே, இப்ப மேண்டில் அப்படின்னா என்னன்னா, பூமியின் தடிமனான அடுக்கு மேலோட்டத்தின் கீழ் அமைந்துள்ளது. மேலோடுனா அந்த கிரஸ்ட், பூமியோட நம்ம வாழ்ற பகுதிக்கு கீழே இருக்கிற லேயர் தான் இந்த மேலங்கிங்கிறது. இது வந்து சூடான அடர்த்தியான அரை திட பாறை. முக்கியமா இங்க இரும்பு மற்றும் மெக்னீசியத்தால் ஆனது. அரை திட பாறைனா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம்? அரை திடம்னா என்னது? சாலிட்னு அர்த்தம். அரை திடம்னா பாதி. பாதி. அது வந்து லிக்விடா இருக்கும், ஆனா அதே நேரத்துல ரொம்ப திக்கான லிக்விட். அது மால்டன் சொல்லுவாங்களே சிஸ்டர், அந்த மாதிரி. ஆமா. மால்டன் சோ அது வந்து மூவ் ஆகும், லிக்விட் மாதிரி மூவ் ஆகும். ஆனா தண்ணி அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆயிராது, ரொம்ப பொறுமையா ஸ்லோவா திக்கான ஒரு இது வந்து அதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 1800 மைல் அளவுக்கு தடிமனா இருக்குமா. இது அந்த மேண்டல் அப்படிங்கிற அந்த மேலங்கி.
ஸோ எவ்வளோ பெரிய ஒரு லேயர் அது, சுப்ஹானல்லாஹ். இதோடைய உட்பிரிவுகள் தான் இந்த ரெண்டா பிரிச்சிருக்கிறது. ஒன்று வந்து கீழ் மேலங்கி மேல் மேலங்கின்னு இருக்குல்ல, அந்த மேல இருக்கிற மேலங்கிங்கிறது வந்து லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரஸ்டையும் மேல் மேண்டிலையும் சேர்த்து உள்ளதுதான் லித்தோஸ்பியர். அதுக்கு ஒரு பண்பு இருக்குது. அதே மாதிரி ஆஸ்தனோஸ்பியர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது வந்து லித்தோஸ்பியரோட அடியில இருக்க ஒரு மென்மையான அதே நேரத்தில் திக்கான ஒரு லேயர். இது வந்து ஆஸ்தனோஸ்பியருங்கிறது அந்த கீழ் மேண்டலோட சேர்ந்து உள்ள ஒரு பகுதி. இது என்ன பண்ணுதுன்னா பூமியின் ஒரு முக்கிய அடுக்கு தான் மேண்டல். இது தட்டு டெக்டோனிக்ஸ், எரிமலை மற்றும் பூகம்பங்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. இது ஒரு அரை திட பாறை அடுக்கு ஆகும். இது டெக்டோனிக் தகடுகளின் இயக்கத்தை அனுமதிக்கிறது. டெக்டோனிக் தகடுன்னா இங்க இருக்கு பாருங்களேன், இந்த இந்த இதுல பூமியில அங்கங்க ஒரு உடஞ்ச ஒரு தட்டு மாதிரி தெரியுதா, பெரிய பெரிய தட்டு மாதிரி. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல அல்லாஹ் வந்து இந்த பூமி உருவான சமயத்துல பூமி வந்து நிலப்பரப்பு எல்லாம் ஒண்ணா இருந்துச்சாம், ஒட்டி எல்லா நிலப்பரப்புமே இடையில வந்து இடம் இல்லாம எல்லா நிலப்பரப்பும் ஒண்ணா ஒட்டி இருந்துச்சாம். ஆனா பூமியோட அந்த தட்டு இந்த அல்லாஹ் படைச்சிருக்க அந்த டெக்டோனிக் தட்டுன்னு சொல்லுவாங்க இதை, அந்த மேற்பரப்பை, அந்த தட்டுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவாகி பூமி சுத்துது தானே, அதுல மூவாகி ஒரு வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர்ல இருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த தகடுகள் நகருமா பொறுமையா. அப்ப நம்மளுக்கு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் தெரியாது. ஒரு வருஷத்துல 1 சென்டிமீட்டர் நகர்ந்தா நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஆனா பல மில்லியன் ஆண்டுகள் போகும்போது அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா பிரிஞ்சு, அந்த பிரியிற போது இடையில நீர், அது 3 வகையா அந்த டெக்டானிக்ஸ் பிளேட் பிரியும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பிரியும் போது ஒண்ணு அதுக்கு இடையில இடைவெளி விழுந்து தண்ணி வந்து அந்த இடத்த ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல மலைகள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கும். அப்ப வேல்கனோஸ் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது இந்த மேண்டில் அப்படிங்கிற இந்த பகுதியில மூலமா தான் அப்படின்னு சொல்றாங்க. டெக்டானிக் பிளேட்ஸ் ஆக்சுவலி நம்ம வாழ்ற இடத்துல இருக்குது. ஆனா இந்த மேண்டலுடைய இந்த அரை திடவ நிலைமை தான் அந்த டெக்டானிக்ஸ் பிளேட் மூவ் ஆகிறதுக்கு காரணமா இருக்குது. ஓகேவா? நல்லா. இப்ப அடுத்தது கடைசியா இருக்கிற அந்த மேலோட பத்தி பார்க்க போறோம். மேலோடுனா இந்த கிரஸ்ட், நம்ம வாழ்ற அந்த பகுதி. இது பூமியோட வெளிப்புற பகுதி. இது திடமான பகுதி. நம்ம வாழ்ற இடம் திடமான சாலிடான இடம். இதோட வேற கலவை எப்படி இருக்கும்னா, முதன்மையா திடமான பாறையால் ஆனது. இது வந்து பாசால்ட் அண்ட் கிரானைட் அப்படிங்கிற அந்த 2 மெட்டீரியலால இருக்கும். பாசால்ட்டுங்கிறது வந்து கடலுக்கு அடியில உருவாகிற ஒரு வகையான அந்த பாறை, அந்த திட அடுக்கு. கடலுக்கு அடியில அதோட தடிமன் வந்து மெல்லியதா இருக்கும். ஆனா நிலத்துல தடிமனா இருக்கும். 2 முக்கிய வகைகள் இருக்குது இந்த வெளிப்புற அடுக்குக்கு. கடல் மேலோடு, கண்ட மேலோடு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையை அதை பிரிக்கலாம். கடல் மேலோடு வந்து மெல்லியதா இருக்கும் ஆனா அடர்த்தியா இருக்கும். கண்ட மேலோடு வந்து தடிமனா இருக்கும் ஆனா குறைந்த அடர்த்தியா இருக்கும். அதனாலதான் அது 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியலால அல்லாஹ் படைச்சிருக்கான். சுபஹானல்லாஹ். இது வந்து நம்ம வாழ்ற இடம் மற்றும் நாம் தொடர்பு கொள்ளும் மேற்பரப்பு சூழல். இதுதான் வந்து இந்த பூமியோட அடுக்குடைய ஒவ்வொரு அடுக்குக்குரிய ஒரு சின்ன விளக்கம். இப்ப மொத்தமா பூமியோட அடுக்க பத்தி பாக்குறோம் இந்த இடத்துல. இப்ப நம்ம பார்த்தோம் தானே அந்த பூமியோட அடுக்கு, இந்த கீழே இருக்குல்ல, இதுதான் அந்த உள்மைய பகுதி. இந்த உள்மைய பகுதியில பாத்தீங்கன்னா அதோட தூரத்தை பாருங்க, 1220 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதோடைய வெப்பநிலை இங்க ரொம்ப சின்னதா இருக்கு பாத்தீங்கன்னா, 5500 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அந்த உள் மைய பகுதியில இருக்குமா. இது திடமான நிலை. அடுத்தது வெளிப்புற கோர், வெளிமைய பகுதி. அது வந்து 2180 கிலோமீட்டர் அளவு இருக்கும். அதோடைய வெப்பநிலை 4000 இருந்து 5700 வரைக்கும் இருக்கிற வெப்பநிலை. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் தான் மேலங்கி அந்த மேண்டல், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஒரு இடம். இங்க வந்து கீழ் மேண்டல், இது மேல் மேண்டல். அது ரெண்டும் சேர்த்து பாருங்க, கிட்டத்தட்ட 2600 கிலோமீட்டர் கிட்ட வருது. சுப்ஹானல்லாஹ். அதோடைய வெப்பநிலை வந்து நீங்க இங்க பக்கத்துல இங்க பாத்தீங்கன்னா 4000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதே மேல போக போக இங்க 1600 டிகிரி செல்சியஸ். இன்னும் மேல போகும்போது இன்னும் அதோடைய அந்த வெப்பநிலை குறையுது. இதுலதான் அந்த மேலங்கில தான் வந்து லித்தோஸ்பியர், அதாவது அந்த ஓடுகள் நகர்றதுக்கு வசதியா இருக்கிற அந்த பகுதியை வந்து லித்தோஸ்பியர்னும், அதுக்கு கீழே இருக்க பகுதியை ஆஸ்தனோஸ்பியர் அப்படின்னும் பிரிச்சிருக்காங்க. அது இல்லாம இது நம்ம வாழ்ற இந்த மேலோடு, நம்ம வாழ்ற பகுதி. அதுல நீர்நிலையும் நிலப்பரப்புமா இருக்குது. இதுல எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்ப போர் எல்லாம் போடுறாங்களே, அதெல்லாம் எந்த அடுக்குல வரும்? உள்ள இறக்குவாங்கல்ல மேல் மிஷின் அடுக்கு வச்சு, தான் வரும். அதை விட பாறையெல்லாம் கீழே உடைச்சு. போகவே முடியாது. மேல் அடுக்குல நம்ம மேலோடு இருக்குதானே, அதுதான். அதை விட கீழெல்லாம் டீப்பா பூமியில போகவே முடியாது.
மேல இருக்க வெப்பநிலைக்கும் உள்ளுக்குள்ள பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தா என்ன ஆகும்? வெந்து விறகா தணிஞ்சிட மாட்டோம். இதுக்கே கொஞ்சம் சூரிய கூடிட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான்ல, நீ மேல போற அளவுக்கு கீழே போக முடியாதுண்டு. போக முடிஞ்சாதான் இன்னும் என்னென்ன சொல்லுவாங்களோ. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த கலர் கொடுத்து காட்டுறீங்கல்ல, அப்ப ஆக கீழே எல்லாம் பயங்கரமான வெப்பத்துல இருக்குமா? ஆமா, இந்த இடத்துல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இங்கதான் இருக்கும். தொடர்ந்து பண்றேன். பார்க்கலாமா? 7 பூமின்னு சொல்றது தானே 7 வானம் 7 பூமின்னு. ஆஹா. அப்ப அது எப்படி சிஸ்டர் அது இல்ல அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து சயின்டிபிக்கலா தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஆனா அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்ற இப்ப 7 வானங்களை பத்தி படிக்கும் போதுமே அதே மாதிரிதான். அது அல்லாஹ் அந்த 7 வானங்கள் தான் நம்ம படிக்கிற அந்த 7 வானமா அப்படிங்கிறது அல்லாவே அறிந்தவன். அதே மாதிரிதான் பூமியை பத்தியும் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம இதையும் 7 லேயரா பிரிக்கலாம். உள்கோர், வெளிக்கோர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த மேண்டிலையுமே வந்து 3-4 லேயரா பிரிச்சுட்டாங்க பாத்தீங்களா? சோ அப்ப 7 லேயர் வரும். பட் ஆனாலும் அல்லாஹ் சொன்ன அந்த 7 லேயர் தான் இந்த 7 லேயரா அப்படிங்கறத அல்லாஹ் ஒருவனே அறிந்தவன். நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவுல அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு படிச்சிருக்கோம். அதுதான். சோ அது அப்படி நம்ம விலகிக்கிட்டாதான் அது சரியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்ப பூமியை வந்து நம்மால் உணர முடியாவிட்டாலும் பூமி அதன் சுற்றுப்பாதையில் ஒரு வினாடிக்கு சராசரியாக 18.5 மைல் வேகத்தில் சுத்துது. ஒரு வினாடிக்கு, ஒரு செகண்டுக்கு பூமி சுத்துற ஸ்பீட் வந்து 18.5 மைல் வேகம். சுப்ஹானல்லாஹ், அப்ப எவ்வளவு ஸ்பீடா இருக்கும். இந்த சுற்றின் போது நமது கிரகம் சூரியனிலிருந்து சராசரியாக 93 மில்லியன் மைல்கள் தொலைவில் உள்ளது. இந்த தூரம் ஒளி கடக்க சுமார் 8 நிமிடங்கள் ஆகும். ஒளின்னா லைட், அந்த லைட் வந்து டிராவல் பண்ணி சன்ல இருந்து பூமிக்கு வர்றதுக்கே 8 நிமிஷம் எடுக்குமா இந்த ஸ்பீட்ல. சோ பூமியில வந்து நம்ம இருக்கோம், சுத்திட்டே இருக்குது. ஆனா நம்மளால உணர முடியல. சுப்ஹானல்லாஹ். இப்ப பூமியை பத்தி ஓரளவுக்கு பார்த்தாச்சு. அதே பூமி ரிலேட்டடா தான் இரவு பகல் வருது. இரவு பகலை பத்தியும் அல்லாஹ் வந்து இந்த வசனங்கள்ல சொல்லியிருக்கான். சோ அது ரிலேட்டடா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பூமி ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் அதன் அச்சில் சுழன்று கிரகத்தின் வெவ்வேறு பகுதிகள் சூரியனை எதிர்கொண்டு மேற்பரப்பில் வசிப்பவர்களுக்கு பகலையும் இரவையும் உருவாக்குகின்றன. இப்ப இந்த பிக்சர்ல பாருங்க, சூரியன் இருக்கா? சூரியன் அதே இடத்துலதான் இருக்கும். பூமி தான் சுத்துது. இந்த பூமி சுத்துறதுல எந்த பகுதி சூரியனை நோக்கி இருக்கோ அந்த பகுதிக்கு பகல், அது சூரியனை விட்டு இருக்க ஆப்போசிட் அந்த பகுதிக்கு இரவு. சோ ஒவ்வொரு 24 மணி நேரமும் பூமி சுழல இது ஒவ்வொரு பகுதி வந்து சூரியனை நோக்கி வருது. எந்த பகுதி சூரியனை நோக்கி இருக்குதோ அந்த பகுதிக்கு அது பகலாவும், எந்த பகுதி சூரியனை விட்டு விலகி இருக்கோ அந்த பகுதிக்கு இரவாவும் இருக்குது. சோ இப்படிதான் நம்மளுக்கு இரவு பகல் வருது. அதே நேரத்தில் அது சூரியனை சுற்றி வருகிறது. எது? பூமி சூரியனை சுற்றி வருகிறது. அப்படி சுற்றி வர்றதுக்கு சுமார் 365 நாட்கள்ல ஒரு சுற்றுப்பாதையை முடிக்கிறது. இது ஒரு வருடத்தை குறிக்கிறது. இது 2 வேலை பண்ணுது. ஒண்ணு தன்னைத்தானே சுத்துது, இன்னொன்னு சூரியனோடைய அந்த வட்டம் இருக்குல்ல, இங்க இந்த இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும், இந்த வட்டத்தையும் சுத்துது. தன்னால சுத்திட்டு வருது. தன்னால சுத்தும் போதுதான் நம்மளுக்கு இரவு பகல் வருது. அது இல்லாம இந்த வட்டத்தை அப்படியே சுத்தி வர்றதுக்கு 365 நாள் ஆகுது. அதுதான் ஒரு வருஷத்தை குறிக்குது. ஓகேவா? பாருங்கள, நான் மட்டும் வீட்டு வேலையும் பாத்துக்கிறேன், வெளி வேலையும் பாத்துக்கிறேன். எத்தனைய பாக்குறது? இந்த பூமி பாக்குதே, அதையும் சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்திக்கிட்டு வருதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அது சுற்றி வரும்போது 365 நாள் ஆயிடுமாமா அது முடிவடைறதுக்கு? ஆமா. பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு 24 மணி நேரம். அதுலதான் நம்மளுக்கு பகலும் இரவும் வர்றது. அப்புறம் பூமி வந்து சூரியனுடைய அந்த வட்டத்தை சுத்தி வர்றதுக்கு 365 நாள். அதுதான் நம்மளுக்கு ஒரு வருடத்தை குறிக்குது. அந்த சூரியனை ரவுண்ட் அடிச்சு வரதுக்குள்ள அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆயிரும். ஆமா. அப்போ ரூபியா சிஸ்டர், அப்போ அந்த சூரியன் அதோட இடத்துலயே தான் இருக்கு. ஆமா, சூரியனும் சுத்தும்னு சொல்றாங்க. ஆனா வந்து சூரியன் அந்த இடத்துலதான் இருக்கும். அதை விட்டு பெருசா மூமெண்ட், ஆமா பெருசா மூமெண்ட் இருக்காது. இப்ப சூரியனுடைய சுற்ற பத்தி பாத்தீங்கன்னா, அது வந்து சூரியன் ஆக்சுவலி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சாலிடான ஸ்ட்ரக்சர் இல்ல, அது ஒரு வாயு தான், கேஸ் தான். சோ அப்ப அது வந்து எப்படின்னா வந்து அது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா சுத்துமா சூரியன். அதோடைய நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா சுத்துமா, 25 நாள்லயே சுத்திருமா. ஆனா மேல் பகுதியில பாத்தீங்கன்னா 32 நாள் 35 நாள், அப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் சூரியனுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆனா நம்மளுடைய பூமியில இருந்து பாத்தீங்கன்னா சூரியன் பெருசா சுத்தாதுன்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம பூமி தான் சுத்துறது.
மெயினா. சோ அப்ப அந்த பூமி வந்து தன்னைத்தானே அதுவே சுத்திக்கிட்டு அது வந்து அது சுத்துறதுக்கு அஹ், பூமி சூரியனை சுத்துறதுக்கு 24 ஹவர்ஸ். நோ, பூமி இல்ல தன்னைத்தானே தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு சுத்துறதுக்கு 24 24 ஹவர்ஸ். ஹவர்ஸ். எஸ். ரைட். பூமி சூரியனை சுத்தி வர்றதுக்கு 365 டேஸ். ஓ இன்ஷா இதை நான் உங்களுக்கு இன்னொரு இதுல வந்து இன்னும் உங்களுக்கு பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இன்னொரு பிக்சர் வரும், இன்ஷால்லா பாப்பீங்க தொடர்ந்து. இரவு பகல் ஏன் தேவை நம்மளுக்கு? இரவு உறங்குவதற்கு, பகல் உழைப்பதற்கு. மாஷா அல்லா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன்சர். அல்ஹம்துலில்லாஹ். சோ பகலும் இரவும் பூமியின் சுழற்சியில ரொம்ப அடிப்படையான அம்சங்கள். அவை நமது கிரகத்தின் வாழ்வில் பல்வேறு அம்சங்களை பாதிக்கின்றன. என்ன மாதிரி அம்சங்கள்லாம் அப்படின்னா, சர்க்காடியன் ரிதம் எனப்படும் 24 மணி நேர சுழற்சி பல உயிரினங்கள் உயிரியல் செயல்முறைகளை இயக்குகிறது. சர்க்காடியன் ரிதம் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய உடம்புல இப்ப நம்மளுக்கு எப்படி ஒரு கிளாக் வச்சிருக்கோம் தினம் பாக்குறதுக்கு, அது மாதிரி நம்ம உடம்புல அல்ல இயற்கையா ஒரு கிளாக் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சர்க்காடியன் ரிதம். அதாவது இந்த டயத்துல தூங்கணும், இந்த டயத்துல எந்திரிக்கணும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா நைட் ஆயிடுச்சுன்னா தூங்கிடுவோம், தூக்கம் வர்ற மாதிரியான அந்த இது இருக்கும். பகல்ல நம்மளுக்கு சுறுசுறுப்பான அந்த ஒரு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க இந்த ரிதம் வந்து நம்ம சர்வைவ் பண்றதுக்கு, நம்ம வாழ்றதுக்கு ரொம்ப உதவியான ஒரு விஷயமா இருக்குதான். தூக்கம் வர்றதுக்கு முதல் ஹார்மோன் ஒழுங்காகிற வரைக்கும் இந்த பகல் இரவுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம தூங்குற நேரத்துல தூங்காட்டி என்ன ஆகும், நம்மளுக்கு நல்ல ரெஸ்ட் இருக்காது. நம்ம நல்ல ரெஸ்ட் இல்லாட்டி நம்மளோட ஹார்மோன் ஒழுங்கா சுரக்காது. ஹார்மோன் ஒழுங்கா சுரக்காட்டி நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும். உடம்புல பிசிக்கலாவும் ப்ராப்ளம் வரும், மென்டலியும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ நம்மளுடைய இயற்கையான வாழ்க்கை நார்மலா நம்ம வாழணும் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த இரவு பகல் மாறி மாறி வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில. இது மட்டும் இல்லாம தாவரங்கள் வளரணும் அப்படின்னா ஒளி வேணும், பகல் வேணும். அந்த பகல் மூலமா தான் சூரிய வெளிச்சத்துல இருந்து அது உணவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது இல்லாம அந்த தாவரத்தை சாப்பிட்டு தான் மனிதனும் மிருகங்களும் வாழ்றோம். இப்ப பகலே வரல அப்படின்னா என்ன ஆகும், தாவரங்கள் வளர முடியாது, நம்மளாலையும் சர்வை பண்ண முடியாது. ஸோ அந்த உணவு சங்கிலியோட ரொம்ப அடித்தளமான ஒரு விஷயம் வந்து அந்த இரவு பகல் மாறி மாறி வர்றது. சுப்ஹானல்லாஹ். இப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பூமியை பத்தி. பூமி பாத்தீங்களா அழகா சுத்திட்டு இருக்குது. சோ இப்ப இந்த பூமியோட அச்சு வந்து தோராயமா 23.5 டிகிரி கோணத்துல சாஞ்சு இருக்குது. சாஞ்ச நிலையில தான் அது சுத்தவே செய்யுது. இந்த சாஞ்ச நிலையில இருக்கிறனாலதான் நம்மளுக்கு வெவ்வேறு பகுதியில ஆண்டின் வெவ்வேறு நேரங்கள்ல அதிக நேரடி சூரிய ஒளியை பெறதுக்கு காரணமா இருக்கு. இது மூலமா தான் பருவங்கள் வருது. புரியுதா யாருக்கும் எதுவும்? ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுடா. சூரியன் சாஞ்ச நிலையில இருக்குது, 23.5 டிகிரி அந்த கோணத்துல ஆங்கிள் சாஞ்சிருக்குது. அது சாஞ்சிட்டு அப்படியே சுத்தும் போது எதை நோக்கி சுத்துது, சூரியனை தானே, சூரியனை தான் சுத்தி வருது. அப்படி சுத்தும் போது ஒவ்வொரு அந்த சாய்வு அந்த சாய்வா இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, பூமியோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து சூரியன் மேல படும். இப்படி படுறது அந்த சாஞ்சு இருக்கிறனாலதான் ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு லாங்கான பகல் இருக்கும், ஷார்ட்டான நைட் இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு சில நேரத்துல ஷார்ட்டான டேஸ் இருக்கும், லாங்கான நைட் இருக்கும். அந்த பருவங்கள் குளிர்காலம், வெயில் காலம், கோடை, வசந்த காலம், இப்படி மாறி மாறி வருதுல்ல, அதெல்லாம் எதன் காரணமாகனா இந்த பூமி இந்த சாய்வு நிலையில இருக்கிறதுனாலதான் இப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த ஸ்லைடையும் காமிக்கிறேன். நமக்கு ஏன் பருவங்கள் உள்ளன அப்படின்னா, இந்த நடுவுல இருக்குல்ல இது சூரியன், ஓகேவா? ஓகே, இந்த சூரியனை சுத்தி பூமி சுத்துது. ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர்ல இருக்க ரைட்டிங் எல்லாம் வடக்கு அரைக்கோளத்துல உள்ள சீசன், வெள்ளை கலர்ல இருக்க அந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே தெற்கு அரைக்கோளம். ஓகே, நார்த் ஹெமோஸ்பியர், சவுத் ஹெமோஸ்பியர்னு சொல்லுவாங்க அத. சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த வடக்க பத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மஞ்சள் கலர் ரைட்டிங் மட்டும் பாருங்க. அந்த பூமி சுத்தி வரும்போது இப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கலாமே, செப்டம்பர் மாசம் அப்படின்னா நம்மளுக்கு யூகேல எல்லாம் எடுத்துட்டா அது வந்து இலையுதிர் காலமா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி வரும்போது இந்த இடத்துல ஜூன் மாசமா, அந்த இடத்துல நம்மளுக்கு கோடை காலமா இருக்கும். ஏன்னா சூரியன் நம்ம பூமி வந்து அந்த பகுதி வந்து அந்த நேரத்துல சூரியனை நோக்கி இருக்குது அப்படிங்கறனால. சோ சூரியனுக்கு அருகில் எந்த அரைக்கோளும் சாய்ந்திருக்கிறதோ அங்க வந்து கோடையா இருக்கும், அதாவது சம்மரா இருக்கும். அப்புறம் அப்படியே திரும்ப மூவ் பண்ணி வருது. மூவ் பண்ணி வரும்போது மார்ச் டைம் அப்படி மாதிரி இடத்துல ஸ்ப்ரிங், வசந்த காலமா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப சுத்தி வரும்போது
டிசம்பர் டைம்ல நம்மளுக்கு குளிர்காலமா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது இலையுதிர் காலமா இருக்கும். அதே நேரத்துல சூரியனுக்கு தொலைவுல எந்த அரைக்கோளம் சாஞ்சிருக்கோ அது குளிர்காலமா இருக்கும். வசந்த காலத்திலயும் சரி, இலையுதிர் காலத்திலயும் சூரியனுடைய அந்த ஒளி வந்து சமமான நிலையில நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கறனால அது வசந்த காலமாவும் இலையுதிர் காலமாவும் இருக்கும். சோ பூமியோட அந்த சாஞ்ச நிலை தான் நம்மளுக்கு பருவங்களை உருவாகிறதுக்கு காரணமா இருக்குது. புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ். சோ இப்ப எல்லாத்தையும் நான் ஒரே இதுல கொண்டு வந்திருக்கேன். இப்ப இந்த பிக்சர்ல பாருங்க, பூமி தன்னைத்தானே இந்த இடத்துல சுத்துதா? தன்னைத்தானேவும் சுத்துறனாலதான் நம்மளுக்கு பகல் இரவு ரெண்டும் வருது. அதே நேரத்துல அது சூரியனுடைய அந்த வட்டத்தை சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு சீசன் வருது. வின்டர் வருது இங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு வசந்த காலம் வருது. அதுக்கப்புறம் இங்க வரும்போது கோடை காலம் வரும். திரும்ப இந்த இடத்துல நம்மளுக்கு இலையுதிர் காலம் வரும். தன்னைத்தானேவும் சுத்துது. அது இல்லாம இது சூரியன், அந்த சூரியனுடைய அந்த வட்டத்திலையும் சுத்தி வருது. தன்னைத்தானே சுத்துறது 24 மணி நேரத்துல பகல் இரவு வர்றதும், அது இல்லாம அது வந்து சூரியனுடைய அந்த வட்டத்தை சுத்தும் போது நம்மளுக்கு பருவங்கள் வருது. கோடை காலமும் பருவ காலம், கோடை காலம், மாரி காலம். ஆமா. அப்படி நம்மளுக்கு அதெல்லாம் வர்றதும் இந்த 365 நாள்ல அந்த சீசன்ஸ் எல்லாம் வந்துரும் தானே பருவங்கள். சுபஹானல்லாஹ். சோ இது அந்த சாய்ந்த நிலையில இருக்கறனாலதான் இந்த பருவங்கள் வர்றதும் இப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு இதுதான் நான் பூமியை பத்தி எடுத்த விஷயங்கள். 4 சீசன் வரும். என்னென்ன வரும்னா கோடை காலம் வரும், இலையுதிர் காலம், இலையுதிர் காலம் வரும், அதுக்கப்புறம் குளிர்காலம் வரும், அதுக்கப்புறம் வசந்த காலம் வரும். வசந்த காலம். ஆமா. குளிர்காலம் முடிச்சு அப்படியே ஸ்ப்ரிங் வசந்தமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் இலைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் சம்மர் நல்ல பயங்கரமான வெயில் அடிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே இலை உதிர ஆரம்பிக்கும். அந்த இலை உதிர அப்படியே குளிர்காலத்துக்கு போவோம். அப்புறம் வசந்தம், அப்புறம் கோடை, இப்படியே மூவ் பண்ணிட்டே இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பூமியே மனிதர்கள் உயிர்கள் வாழ வசதியான இடமா இருக்கு பாத்துட்டோம் தானே ஓரளவுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். பல விஷயங்கள் இருக்குது. அதுல நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். ஒண்ணு வந்து சூரியனிடமிருந்து பூமி சரியான தூரத்துல இருக்குது. அதிக வெப்பமும் இல்ல, அதிக குளிரும் இல்ல. நீர் திரவமா இருக்கிறதுக்கு சரியான டெம்பரேச்சர்ல பூமி இருக்குது. அதனாலதான் அனைத்து உயிர்களும் இங்க வந்து பூமியில வாழ்றதுக்கு வசதியா இருக்குது. அது இல்லாம நம்ம வாழ்றதுக்கு வசதியா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று. பூமியில சரியான வகையான காற்று இருக்குது. அதாவது மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜன், தாவரங்களுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு, அதெல்லாம் சரியான விதத்துல பூமியில நம்மளுக்கு கிடைக்குது. அது இல்லாம இங்க நிறைய நீர் இருக்குது. கடல்கள், ஆறுகள் மற்றும் மலை ஆகியவை உயிரினங்கள் வளரவும் உயிருடன் இருக்கவும் உதவுது. சாப்பாடு இல்லாம கூட நம்மளால சர்வை பண்ண முடியும். ஆனா தண்ணி இல்லாம நம்மளால வாழ முடியாது. இது இல்லாம நம்மளுக்கு பூமியை சுத்தி வளிமண்டலம் இருக்குது. அந்த வளிமண்டலத்தை பத்தி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். பூமியை சூடாகவும் பாதுகாப்பாகவும் வச்சிருக்கிறதுக்கு இந்த வளிமண்டலம் ரொம்ப உதவியா இருக்குது. சூரியனிடமிருந்து வரக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கும் கதிர்களையும் அதை நம்மள்ட்ட இருந்து தடுக்குது. இது இல்லாம பூமியில இருக்க அந்த வலுவான காந்தப்புலம் அது வந்து ஆபத்தான விண்வெளி கதிரில இருந்து பூமியை பாதுகாத்து ஒரு கேடயம் போல செயல்படுது. கடைசியா சந்திரன் பூமியின் சாய்வை சீராக வைத்திருக்கவும் அதோடைய பருவங்களும் வானிலையையும் சீர்படுத்தி இருக்கிறதுக்கு அந்த சந்திரன் உதவுது. அல்ஹம்துலில்லாஹ். சோ பூமியை பத்தி ஓரளவுக்கு டீட்டெயில்டா பார்த்தாச்சு. அப்படிதானே? நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த கிளாஸ்ல ஷார்ட் டைம்ல. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு அடுத்த ஒன் டே வரைக்கும் டைம் இருக்கு. இதை பத்தி நீங்க சிந்திச்சு இதை பத்திய விஷயங்களை யோசிக்கிறதுக்கு. இப்ப நம்மளோட கடைசி ஒரு சில இதுக்கு வந்தாச்சு. இப்ப பூமியை பத்தி நம்ம படிச்சிட்டனால பூமியில இருந்து நம்ம பெற படிப்பினைகள் என்ன? எனக்கு தோணுன ஒரு விஷயத்த நான் இதில் எழுதியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தோணுனதை ஷேர் பண்ணுங்க. பூமி அனுதினமும் சுற்றி கொண்டே உள்ளது. இந்த பூமியில் தான் நாம் வாழ்கிறோம். எனினும் நாம் அதனை உணராமல் வசதியாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இதேபோல் அல்லாஹ் நம் வாழ்வில் பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டு உள்ளான். அதனை நாம் உணராமல் இருப்பதால் தானோ நம் நாவு, உள்ளம் அவனுடைய நினைவில் இருந்து திருப்பப்பட்டு உலக சுகபோக வாழ்வில் மதிமயங்கி அவனுக்கு போதுமான அளவு நன்றி செலுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ. இரவு பகல் பத்தி நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த இரவு பகல்ல இருந்து நம்ம பெற படிப்பினை என்ன? ஒவ்வொரு 24 மணி நேரமும் இரவு பகல் மாறி மாறி வருவதன் மூலம் நாம் அல்லாஹ்வின் படைப்பாற்றலையும் அவனது வல்லமையையும் உணர்ந்து அவனை துதி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் அல்லாஹ் அவனுடைய திருமறையில் உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் நினைவு கூறுவதாக வதுகுர் இஸ்ம ரப்பிக புக்ரதவ் வ அஸீலா.
என்று குறிப்பிடுகிறானோ. சுப்ஹானல்லாஹ். இது எனக்கு தோணுன சிந்தனைகள். இது மாதிரி உங்களுக்கு யாருக்கும் வேற எதுவும் தோணுனா ஷேர் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். பூமியை பத்தியும் இரவு பகல் மாறி மாறி வர்றதை பத்தியும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ சொல்ல போனா இந்த ஆயா நினப்பு இருக்கா? إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுல வானங்களை பத்தி நம்ம பார்த்துட்டோம், அதோடைய ஒழுங்கமைப்பை பார்த்தோம், பூமியை பத்தி பார்த்தோம், பூமியோட ஒழுங்கமைப்பை பத்தியும் பார்த்தோம், இரவு பகல் மாறி மாறி வர்றதை பத்தி பார்த்தோம். இதை பத்திலாம் நம்ம படிச்சது மூலமா நம்ம அறிவுடையோர் ஆகி அல்லாஹ்வுடைய சான்றுகளை உணரக்கூடிய மக்களா ஆகி இருக்கோம் நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய ஒவ்வொரு வசனங்களையும் விளங்கி அமல் செய்யக்கூடிய மக்களா ஆக்கிவை யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் ஒவ்வொருவரையும் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய யா அல்லாஹ் அறிவுடைய மக்களாக ஆக்கிவை யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய சான்றுகள் ஒவ்வொன்றையும் விளங்கி யா அல்லாஹ் முழுமையான உள்ளத்தோடு யா அல்லாஹ் எங்கள் கல்விலிருந்து உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆக்கிவை யா அல்லாஹ். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام